ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பக்கத்துல இருக்கும் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் பெயர் சரவணன். எனக்கு வயது இப்போது 26. இது சுமார் 6 மாதங்களுக்கு முன்பு நடந்த கதை. வேலை விஷயமாக நான் சென்னையிலிருந்து பெங்களூர் செல்ல வேண்டியிருந்தது. பேருந்து ஸ்லீப்பர் வசதி கொண்ட ஒரு சீட்டும் புக் செய்தேன். அங்கு ஒற்றை இருக்கை கிடைக்காததால் இரட்டை இருக்கையை புக் செய்தேன். மாமாலை 4 மணிக்கு சென்னையிலிருந்து பேருந்து கிளம்பியது. என் சீட் அருகில் ஒருவர் கூட இல்லை. அதுவரை யாருமே வரவில்லை. சுமார் 7 மணி இருக்கும். பேருந்து வேலூரில் நின்ற நிறுத்தத்தில் நின்றது. அப்போதான் அந்த பெண் பேருந்துக்குள் ஏறினாள். அவளுக்கு சுமார் 30-35 வயது இருக்கும். ஆனால் பார்ப்பதற்கு 23 வயது மதிப்புத்தக்க இளம்பெண் போல் அழகாக இருந்தாள். அவள் உள்ளே நுழைந்தவுடன் பேருந்தில் இருந்தவர்களின் கண்கள் எல்லாம் அவள் பக்கமே திரும்பியது. அவள் தனியாகத்தான் வந்திருந்தாள். மெதுவாக நடந்து வந்தாள். என் இருக்கைக்கு அருகில் வந்து நின்றாள். சீட் நம்பரை சரிபார்த்துவிட்டு அங்கேயே நின்றாள். எனக்கு உள்ளுக்குள் ஒரே குஷி. இவ்வளவு தூர பயணத்தில் ஒரு அழகான பெண்ணுடன் அமர்ந்து செல்வது என்றால் யாருக்குத்தான் பிடிக்காது? இது என்னோட சீட்டுதான். கொஞ்சம் என் லக்கேஜ மேல வைக்கிறீங்களா என்று மென்மையான குரலில் கேட்டார். நிச்சயமாக, கொடுங்கள், நான் மேலே வைக்கிறேன் என்று சொல்லி அவள் என் அருகில் வந்து அமர்ந்தாள். உடனே நானும் போனை யாருக்கோ கால் செய்து கொண்டிருந்தாள். ஹலோ, நான் பஸ் ஏறிவிட்டேன், இப்பதான் கிளம்புது என்று சொல்லிவிட்டு போனையும் வைத்தாள். சிறிது நேரம் எங்கள் இருவருக்கும் இடையே பேச்சே இல்லை. இருவரும் அவரவர் போனை பார்த்து கொண்டிருந்தோம். திடீரென்று அவள் என்னிடம், உங்ககிட்ட மொபைல் சார்ஜர் இருக்கா? நான் அவசரத்துல வீட்லயே மறந்து வச்சிட்டேன் என்று கேட்டாள். நான் என் சார்ஜரை எடுத்து நீட்டினேன். அவள் போனை சார்ஜரில் போட்டாள். மெதுவாக பேச்சு கொடுக்க துணிந்த நான், நீங்க எங்க போறீங்க என்று கேட்டேன். நான் பெங்களூர் போறேன், நீங்க என்று கேட்டாள். நானும் பெங்களூர் தான், வேலை விஷயமாக போறேன் என்று சொன்னேன். அப்போது அவள், நான் பிறந்தது எல்லாம் பெங்களூர்ல, படிச்சது எல்லாமே பெங்களூர் தான். அதனால என் சொந்த ஊரு பெங்களூர்னு நினைச்சுக்காதீங்க. பக்கத்துல ஒரு கிராமந்தான். படிச்சது எல்லாம் அங்க. அதனால எனக்கு ஓரளவுக்கு தெரியும் என்றாள். சரி, என் பேரு சரவணன் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டேன். அப்போது என் பேரு யமுனா என்றாள். ரொம்ப அழகான பேரு என்றேன். அவள் புன்னகைத்தாள். நீங்க என்ன வேலை செய்கிறீர்கள் என்று கேட்டாள். நான் மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கிறேன். நீங்கள் என்றேன். ஹவுஸ் வைஃப் என்று சொல்லி, நான் இப்போது ஒரு பியூட்டி பார்லரை ரன் பண்ணிட்டு இருக்கேன் என்றாள். அவளை பார்த்தால் அப்படி ஒன்றும் தெரியவில்லை. குறும்புத்தனமாக நான் கேட்டேன், உங்களுக்கு வயசு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று. அவள் சிரித்துக்கொண்டே, பெண்களுடைய வயசு உங்களுக்கு கேட்கக்கூடாதுன்னு தெரியாதா என்றாள். ஆனா உங்கள பார்த்தா ஒரு கல்லூரி பெண் மாதிரிதான் இருக்கிறீர்கள், அதனால்தான் கேட்டேன் என்றேன். ஐயோ இல்லப்பா, எனக்கு கல்யாணம் ஆகி 33 வயசு ஆகுது. ஆனா உங்கள பார்த்தா ரொம்ப இளமையா இருக்கிறீங்கள் என்றாள். அப்போது நான், யமுனா, உங்களுக்கு 33 வயசுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. 23 வயசு பொண்ணு மாதிரி தானே இருக்கீங்களே என்றேன். உடனே அவள் விளையாட்டாக, சரி சரி, இதுவரைக்கும் எத்தனை பொண்ணுங்க கிட்ட இப்படி பேசியிருக்கீங்க என்று கேட்டாள். நிஜமா சொல்றேன், இப்பதான் முதல் முறையா இப்படி ஒரு அழகான பெண்ண பார்த்திருக்கிறேன். அதனால் என் மனசுல பட்டது சொன்னேன் என்றேன். ஒருபோதும் ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்று சிரித்தாள். பேசிக்கொண்டே இருக்கையில் இரவு 9 மணி அளவில் பேருந்து ஒரு ஹோட்டலில் நின்றது. நாங்கள் இருவரும் ஒன்றாகச் சென்று உணவு சாப்பிட்டோம். அந்த நேரத்தில் எங்களுக்குள் ஒரு நல்ல நட்பு ஏற்பட்டிருந்தது. சாப்பிட்டு முடித்தவுடன், நான் என் ஹஸ்பண்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன், இங்கேயே இருங்கள் என்றாள். எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பீங்களா என்று கிண்டலாக கேட்டேன். அவருக்கு கவலையே இருக்கும், அதனாலதான் என்று அவள் கிளம்பினாள். ஏன் யமுனா, இங்கேயே பேசுங்களேன், என்கிட்ட என்ன தயக்கம் என்றேன். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டு என் முன்னாலேயே பேசினாள். ஹலோ, சாப்பிட்டாச்சா? பஸ் இப்பதான் ஹோட்டல்ல நிக்குது, நீங்க சாப்பிட்டீங்களா என நலம் விசாரித்துவிட்டு போனையும் வைத்தாள். மீண்டும் பேருந்துக்குள் வந்து அமர்ந்தாள். இப்பொழுது யமுனா என்னிடம், உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா என்று கேட்டாள். இல்லங்க, நான் இன்னும் சின்ன பையன்தான் என்று சிரித்தேன். வேலைக்கு போறீங்களா? கை நிறைய சம்பாதிக்கிறீங்களா என்றாள்.
எனக்கு 26 வயசு ஆகியும் என்ன சின்ன பையனா? கல்யாண பேச்சு எடுத்தா நான் சின்ன பையன்தான் என்றேன். சரி, அப்ப கண்டிப்பா கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கீங்களா என்று கேட்டார். எனக்கு இருந்தாங்க, ஆனா இப்போ பிரேக்கப் ஆயிடுச்சு. இப்பதான் நான் சிங்கிள் தான். உங்கள போல ஒருத்திய தேடிக்கிட்டே இருக்கேன் என்றேன் மெதுவாக. என்ன மாதிரியா? அவ்வளவு என்ன பிடிச்சிருக்கா என்று அவள் கண்களைச் சுருக்கிக் கேட்டாள். பிடிச்சிருக்குன்னு கேக்கறத விட உங்க அழகுக்கு என்னை கவர்ந்துட்டீங்க என்று சொல்லலாம் என்றேன். போதும், நான் அவ்வளவு ஒன்னும் அழகில் இல்லை என்று அவள் வெட்கப்பட்டாள். இப்படியாக எங்களுடைய பேச்சு நீண்டு கொண்டே போனது. அதற்குள் நள்ளிரவும் நெருங்கியிருந்தது. நேரம் செல்லச் செல்ல குளிரும் அதிகமாகத் தொடங்கியது. அப்போது யமுனா தன் கையிலிருந்த ஒரு மெல்லிய போர்வையை எடுத்து போர்த்திக் கொண்டு தூங்க ஆரம்பித்தாள். நான் தூக்கம் வராமல் மொபைல் போன் பார்த்துக் கொண்டிருந்தேன். ஏசி குளிர் என் எலும்பு வரை ஊடுருவிச் சென்றது. குளிர் தாங்க முடியாமல் என் உடம்பு நடுக்கத் தொடங்கியது. நான் பற்களையெல்லாம் கடிக்க ஆரம்பித்தேன். அப்போது யமுனா எழுந்து, என்ன ஆயிடுச்சு என்று கேட்டாள். ஏன் இப்படி நடுங்குறீங்க? போர்வை ஏதாச்சும் எடுத்து போத்திக்கோங்களே என்றாள். அக்கறையுடன் நான், இல்லை யமுனா, நான் அவசரத்தில் போர்வை எடுத்துக்கிட்டு வரல என்று நடுக்கமான குரலில் சொன்னேன். இப்படியே நடுங்கிக்கிட்டு இருந்தா உடம்புக்கு ஏதாவது ஆகிவிடும். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா இந்த போர்வைக்குள்ளேயே வந்துருங்களே. இது 2 பேர் தாராளமாக போர்த்திக் கொள்ளலாம் என்றாள். அதன் பிறகு நானும் சிறிது நேரம் யோசித்தேன். நான் முதலில் மறுத்தேன். ஆனாலும் அந்த குளிர் என் உடலை அதிகமாக நெருக்கியது. அதன் பிறகு நானும் அவள் பக்கமே போய் படுத்துக் கொண்டேன். அவளுடைய உடல் சூடு அந்த போர்வைக்குள் பரவி ஒரு கதகதப்பை தந்தது. யமுனா உறங்கிவிட்டாள். ஆனால் எனக்கு தூக்கம் வரவில்லை. தூக்கத்தின் மயக்கத்தில் அவள் மெல்லென நகர்ந்து என் அருகில் வந்து படுத்தாள். அவளது நறுமணம் எனக்குள் ஏதோ ஒரு மாற்றத்தை உண்டாக்கியது. சிறிது நேரத்தில் அவள் கண்விழித்து பார்த்தாள். நான் தூங்குது போல நடித்தேன். என்ன சரவணன், தூக்கம் வரலையா என்று மெல்ல கேட்டாள். நேரம் ஒரு 12 மணி இருக்கும். ஆம், சுத்தமாக தூக்கம் வரலை என்றேன். இன்னும் முழு இரவும் பாக்கியிருக்கு. பெங்களூருக்கு போக காலை 10 மணி ஆகிடும். அது வரைக்கும் என்ன பண்றது என்றாள். உங்க போன்ல ஏதாவது படம் இருந்தா போடுங்களே என்றேன். உடனே நானும் வேண்டுமென்றே ஒரு ஹாலிவுட் காதல் திரைப்படத்தை போட்டேன். போர்வைக்குள் நெருக்கமாக அமர்ந்து அந்த படத்தை பார்க்கத் தொடங்கினோம். படத்தில் உணர்ச்சிகரமான காட்சிகள் வந்தபோது அவளது கவனம் அதில் முழுமையாக பதிந்திருந்தது. அந்த நேரத்தில் அவளது சேலை தலைப்பு விலகியபோது அவள் கவனிக்கவே இல்லை. படத்தின் போக்கும் யமுனாவின் நெருக்கமும் என் உணர்ச்சிகளைத் தூண்டினர். அவள் என் பக்கம் திரும்பினாள். நான் அவளை பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்து சட்டென்று தன் சேலையை சரிசெய்து, என்ன சரவணன், படத்தை பார்க்காமல் என்னையே இப்படி பார்க்கிறீங்க என்று லேசான சிரிப்புடன் கேட்டாள். படத்தை விட அழகான ஒன்றை நாம் பக்கத்துல இருக்கிறப்போ இதுல என்ன இருக்குன்னு துணிச்சலாகச் சொன்னேன். நீ இன்னும் சின்ன பையன் சரவணன், இங்க அங்கெல்லாம் பார்க்கக்கூடாது என்று கிண்டலாகச் சொன்னாள். நான் சின்னவனா? இல்லையே, பெரியவன்னு பழகி பார்த்தாத்தானே தெரியும் என்று சொல்லிக்கொண்டே அவள் கையை மெதுவாக பிடித்தேன். அவள் கையை எடுக்கவே இல்லை. படத்தில் வந்த அந்த நெருக்கமான காட்சிகள் அவளையும் ஏதோ செய்திருக்க வேண்டும். அவளது கண்களில் ஒரு மயக்கம் தெரிந்தது. நான் அவளது கையை மென்மையாக அழுத்தத் தொடங்கினேன். யாராவது பார்க்க போறாங்க சரவணன், கையை விடுங்க என்றாள். ஆனால் அவளது குரலில் தடுப்பே இல்லை. ஒருவிதமான அழைப்பிருந்தது. யாரும் பார்க்க மாட்டாங்க, எல்லோரும் தூங்கிட்டாங்க என்று கூறிவிட்டு அவளது கைவிரல்களை கோர்த்து கொண்டேன். இனி இந்த கையை நான் விடமாட்டேன் என்றேன். ஓ, அப்படியா? உங்களால் என்ன செய்ய முடியும்னு காட்டுங்க பாப்போம் என்று சவால் விடுவது போல அவள் கண் சிமிட்டினாள். அதற்கு மேல் என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. அந்த போர்வைக்குள் அவளது இதழ்களை தேடினேன். அன்று இரவு முழுவதும் அந்த பேருந்து பயணம் ஒரு மாயாஜால உலகமாக மாறியது. சுமார் 4 மணி நேரம் நாங்கள் உலகத்தை மறந்து அந்த இன்பத்தில் திளைத்தோம். அதிகாலை 5 மணி அளவில் பேருந்தில் ஆட்கள் நடமாட்டம் தெரியத் தொடங்கியது. நாங்கள் சற்று தள்ளி அமர்ந்து கொண்டோம். அப்போது யமுனாவின் முகத்தில் ஒரு திருப்தியும் சந்தோஷமும் தெரிந்தது. சரவணன், இன்னைக்கு என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டீங்க. எனக்கு இன்னும் உங்களோட நேரம் செலவிடணும் போல இருக்கு என்றாள் ரகசியமாக. அப்போது, பெங்களூர் போனவுடன் நான் இதை தொடரலாம். யமுனா, நான் ஏற்கனவே ஒரு ஹோட்டல் புக் செய்திருக்கேன் என்றேன். காலை 10 மணிக்கு பெங்களூர் சென்றடைவோம். அவள் தன் வீட்டைப் பற்றி யோசிக்காமல்
அந்த நாள் முழுவதும் என்னுடன் ஹோட்டலில் கழித்தாள். ஒரு பகல் மற்றும் ஒரு முழு இரவு. நாங்கள் இருவரும் மட்டுமே அந்த உலகத்தில் இருந்தோம். மறுநாள் காலை அவள் தன் வீட்டிற்கு கிளம்பினாள். அதன் பிறகு நாங்கள் மீண்டும் சந்தித்துக் கொள்ளவில்லை. ஆனால் அந்த பேருந்து பயணமும் யமுனாவின் நினைவுகளும் என்றும் என் மனதில் பசுமையாக இருக்கும். யமுனா விடைபெற்று சென்ற பிறகு பெங்களூரின் அந்த ஹோட்டல் அறை எனக்கு வெறிச்சோடி போனது. அவளது சிரிப்பும் அந்த பயணத்தின் நினைவுகளும் என் மனதை விட்டு நீங்கவே இல்லை. அவளது ஃபோன் நம்பர் என்னிடம் இருந்தது. ஆனால் அவளுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டாம் என்று நானே என்னை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தேன். சுமார் 2 மாதங்கள் கடந்தன. நான் என் வேலையில் மும்மரமாக இருந்தேன். ஒரு நாள் மாலை பெங்களூரில் புகழ்பெற்ற ஒரு மாலில் நான் பொருட்கள் வாங்கிக் கொண்டிருந்தபோது தூரத்தில் ஒரு பழக்கப்பட்ட முகம் தெரிந்தது. அது யமுனா. ஆனால் அவள் தனியாக இல்லை. அவளுடன் ஒரு முதியவர் மற்றும் சுமார் 5 வயது மதிப்புத்தக்க ஒரு சிறுவனும் இருந்தான். அவளை பார்த்தவுடன் என் இதயம் வேகமாக துடித்தது. அவளிடம் சென்று பேசலாமா வேண்டாமா என்று தயங்கியபடியே அருகில் சென்றேன். அவள் என்னை பார்த்துவிட்டாள். ஒரு நிமிடம் அவள் கண்கள் விரிந்தன. அதில் ஒருவிதமான பயமும் தயக்கமும் தெரிந்தது. ஆனால் அடுத்த நொடியே அது மறைந்து கொண்டு இயல்பாகச் சிரித்தாள். சரவணன், எப்படி இருக்கீங்க என்று கேட்டாள். நான் நல்லா இருக்கேன், நீங்க என்று இழுத்தேன். அவள் தன் பக்கத்திலிருந்த சிறுவனை அறிமுகப்படுத்தினாள். இது என் பையன் கவின், இவர் என் மாமனார் என்றாள். எனக்கு தூக்கி வாரி போட்டது. பேருந்தில் அவள் என்னிடம் சொன்னபோது அவளுக்கு குழந்தைகள் இருப்பதாக சொல்லவே இல்லையே. நான் ஒரு ஹவுஸ் வைஃப் என்று மட்டும்தான் சொன்னாள். அந்தச் சிறுவன் அவளை அம்மா என்று அழைத்தபோதுதான் அவள் என்னிடம் ஒரு பெரிய உண்மையை மறைத்திருப்பது புரிந்தது. சிறிது நேரம் கழித்து அவள் தன் மாமனாரையும் பையனையும் ஒரு ஐஸ்கிரீம் கடையில் உட்கார வைத்துவிட்டு என்னிடம் தனியாக பேச வந்தாள். சரி சரவணன், அன்னிக்கு பஸ்ல நான் உங்ககிட்ட பையனை பத்தி சொல்லல. என் வாழ்க்கையில் இருக்கிற சில கவலைகளை மறக்கத்தான் அந்த பயணத்தை ஒரு விடுமுறை மாதிரி நினைச்சு அனுபவிச்ச என்றாள் மெல்லிய குரலில். உங்க கணவர் என்று கேட்டேன். அவள் கண்கள் கலங்கினர். அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு விபத்துல இறந்துட்டாரு. நான் என் மாமனார் மாமியார் கூடத்தான் இருக்கிறேன். அவங்க என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கறாங்க. ஆனா ஒரு பொண்ணா என் மனசுக்குள்ள இருந்த தனிமையும் இயக்கமும் அன்னைக்கு உங்களை நோக்கி என்னை இழுத்தது. அவள் சொன்னதைக் கேட்டு நான் அதிர்ந்து போனேன். அவள் ஒரு சுமங்கலி போலத்தான் அன்று வேடமிட்டிருந்தாள். ஆனால் உண்மையில் அவள் ஒரு தனிமை போராளிதான். அந்த பேருந்து பயணம் அவளுக்கு ஒரு ஆறுதலாக இருந்திருக்கிறது. அப்போது நான், யமுனா, நான் உங்கள தப்பா நினைக்கல. ஆனா நீங்க ஏன் என்கிட்ட உண்மைய சொல்லல என்றேன். அன்னிக்கு நம்ம அவ்வளவு இயல்பாக பழகிருக்க மாட்டோம். அந்த ஒரு நாள் நான் பழைய யமுனாவாக வாழ நினைத்தேன். அந்த நினைவுகள் மட்டும் போதும். இதோடு பிரிஞ்சிடுறது நம் எல்லோருக்கும் நல்லது என்று சொல்லிவிட்டு அவள் தன் பையனை தூக்கிக் கொண்டு கூட்டத்தில் மறைந்தாள். நான் அங்கேயே சிலையாக நின்றேன். சில பயணங்கள் முடிவடைவதே இல்லை. அவை ரகசியமாக நினைவுகளாக நம் மனதில் ஏதோ ஒரு மூலையில் தங்கிவிடுகின்றன. மாலில் யமுனாவை சந்தித்த அந்த நிமிடம் முதல்தான் தூக்கம் தொலைந்து போனது. அவள் சொன்ன அந்த உண்மை, அவள் ஒரு விதவை என்பது, ஒரு குழந்தைக்குத் தாய் என்பதும் என் மனதை ஏதோ பாரமாக்கியது. அவள் மேல் எனக்கு இருந்த ஈர்ப்பு இப்பொழுது ஒரு விதமான மரியாதையாகவும் பரிதாபமாகவும் மாறியிருந்தது. அவள் இதோடு முடித்துக்கொள்வோம் என்று சொன்னாலும் என் கை தானாகவே மொபைலில் அவள் நம்பரை தேடியது. பல முறை டயல் செய்ய பின்வாங்கினேன். 4வது நாள் இரவு எதிர்பாராத விதமாக என் போன் ஒலித்தது. அந்த திரையில் யமுனா என்ற பெயர் மின்னியபோது படபடப்புடன் போனை எடுத்தேன். ஹலோ யமுனா? அப்பால் அமைதியாக நிலவியது. லேசான விசும்பல் சத்தமும் கேட்டது. அப்போது, சரவணன், என்னால முடியல. உங்கள சந்திச்சதிலிருந்து மௌனமாக என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று சொல்லி அவள் அழுது கொண்டிருந்தாள். அப்பொழுது நான் அமைதியாகவே இருந்து, என்னாச்சு, ஏன் அழுறீங்க என்று பதறினேன். அன்னிக்கு மால உங்கள அப்படி கடினமா பேசி அனுப்பிட்டேன். ஆனா நிஜமாவே என்னால என் வாழ்க்கையில் கிடைத்த அந்த ஒரு நாள் சந்தோஷத்த என்னால மறக்கவே முடியல. இங்க வீட்டுக்குள்ள நான் ஒரு பிணமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். மருமகளாக, அம்மாவாக என் கடமைகளை சரியாக நான் செய்கிறேன். ஆனால் யமுனாவாக நான் செத்துப் போயிட்டேன் என்றாள்.
அவள் சொன்னதைக் கேட்க எனக்கு சங்கடமாக இருந்தது. யமுனா, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க என்றேன். நாளைக்கு நான் ஊருக்கு போறேன். என் பையன மாமனார் வீட்டுல விட்டுட்டு பார்லர் விஷயமா ஒரு நாள் மட்டும் மைசூர் போகணும். உங்களால வர முடியுமா? நம்ம உறவுக்காக இல்லனாலும் எனக்காக ஒரு நண்பனாக வர முடியுமா என்று கேட்டாள். அடுத்த நாள் காலை நான் மைசூர் செல்லும் சாலையில் காத்திருந்தேன். அப்போது யமுனா அவளது காரில் வந்தாள். அன்று அவளிடம் அந்த பேருந்து பயணத்தில் பார்த்த அதே துள்ளல் இல்லை. மாறாக ஒரு முதிர்ச்சியும் சோகமும் கலந்திருந்தது. மைசூர் செல்லும் வழியில் ஒரு அமைதியான காஃபி ஷாப்பில் அமர்ந்தோம். அப்போது, சரவணன், நீங்கள் நினைக்கலாம் நான் ஒரு தப்பான்னு. ஆனா ஒரு பொண்ணோட தனிமை எவ்வளவு கொடியதுன்னு அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அன்னிக்கு பஸ்ல உங்களை சந்திச்சது ஏதோ ஒரு தற்செயல் என்று நினைக்கல என்று என் கையை பற்றிக் கொண்டாள். அப்போது நான், யமுனா, உங்களை நான் தப்பா நினைக்கவே மாட்டேன். உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு தான் நான் விரும்புகிறேன் என்றேன். அவள் என் கண்களை ஊடுருவி பார்த்தாள். அந்த வாழ்க்கை உங்களோட இருந்தா நான் திகைச்சுப் போவேன் என்றாள். 26 வயதான எனக்கு 33 வயதான ஒரு குழந்தைக்குத் தாயாக இருந்த இவளை எப்படி நான் சொல்லி திருமணம் செய்து கொள்வது என்று உள்ளுக்குள் போராடினேன். இந்த குடும்பம், சமூகம், எதிர்காலம் என 1000 கேள்விகள் என் முன் நின்றன. யோசித்து சொல்லுங்க என்றாள். எனக்கு அவசரமில்லை. ஆனால் இன்னைக்கு இந்த மைசூர் பயணம் நமக்கானது மட்டும்தான் என்று சொல்லிவிட்டு காரை ஸ்டார்ட் செய்தாள். அந்த மைசூரின் அழகிய சூழலில் நாங்கள் நேரத்தை செலவிட்டாலும் என் மனதில் ஒரு பெரிய போர் நடந்து கொண்டிருந்தது. சமூக கட்டுப்பாடுகளை உடைத்து அவளது கரங்களை பற்றிக் கொள்வதா, அல்லது எதுவும் ஒரு தற்காலிக ஆறுதல் என்று விலகிச் செல்வதா? இரவு மைசூரில் தங்குவதற்காக ஒரு காட்டேஜுக்கும் சென்றோம். அங்கே நிலவிய அமைதி ஏதோ ஒரு பெரிய மாற்றத்திற்கு தயாரானது போல இருந்தது. அப்போது அந்த பால்கனியில் மைசூர் குளிரில் இருவரும் நின்றிருந்தோம். யமுனா என் தோளில் தலை சாய்த்து தூரத்தில் தெரிந்த விளக்குகளை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது, சரவணன், நீங்கள் இன்னும் அமைதியாகவே இருக்கிறீர்கள். என் கேள்வி உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துதா என்று மெல்ல கேட்டாள். நான் அவளது கைகளை ஈர